வெல்கம் டு ஒன் பீஸ் வேர்ல்டு மாமே. ஒன் பீஸ் பைரேட் குரூல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது பவரோ இன்டெலிஜென்ட்டோ கிடையாது, அவங்க எந்த அளவுக்கு கேப்டனோட லாயலா இருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. பட் எல்லா பைரேட் குரூல இருக்கவங்களும் அப்படி இருப்பாங்களான்னா அப்படி கிடையாது. கரெக்டான டைம் வரப்போ தரமான சம்பவத்தை பண்ணிட்டு எஸ்கேப் ஆன ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்திருக்காங்க. பட் இந்த வீடியோல அதை பார்க்க போறது கிடையாது. கேப்டனுக்காகவே உயிரை கொடுக்கக்கூடிய லாயலா இருக்காங்க இல்லையா, அது இருக்கிறதுலேயே தரமான 10 கேரக்டர் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல ஹைப் பாயிண்ட் இருக்கும், அதையும் தட்டி விட்டுருங்க. கட்டாகுரி பிக் மம்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் தான். பிக் மம் எல்லா வழியிலையுமே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பான். அதே மாதிரி பிக் மம் வந்து ஒரு பிளான் வச்சிருக்காங்கன்னா அந்த பிளானை சக்சஸ் பண்றதுக்காக லாஸ்ட் வரைக்கும் இறங்கி வந்து பேட்டில் பண்ணுவான். பிக் மம் பைரேட் குரூல செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர்னா அது கட்டாகுரி தான். லூஃபிக்கு முன்னாடி பண்ண எந்த ஒரு பேட்டிலுமே தோத்திருக்க மாட்டான். பட் கட்டாகுரி எந்த அளவுக்கு பிக் மம் ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிறானோ அதே மாதிரி சிப்ளிங்ஸையும் பாதுகாக்க நினைச்சிருந்திருப்பான். ஸோ இங்க தான் ஒரு காம்ப்ளெக்ஸ் வருது. பிக் மம் கிட்ட இருந்து அவங்கள வந்து காப்பாற்ற வேண்டிய நிலைமையெல்லாம் இருக்கும். ஸோ இதுதான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா வந்து நான் பாக்குறேன். ஏன்னா கட்டாகுரி எந்த அளவுக்கு அவங்க அம்மா மேல பாசமா இருக்கணும் அதே மாதிரி வந்து அவங்களோட சிஸ்டர் பிரதர்ஸ் மேலே இருக்கான். அவங்க அம்மாவே இவங்களை த்ரெட் பண்ணி இவங்களை கில் பண்றதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. ஒரு சில பேர் வந்து அவங்களோட லைஃப் எல்லாம் கூட எடுத்துருந்துருப்பான். ஸோ அப்படி இருக்கப்போ எப்படி பிக் மம்மையும் ப்ரொடெக்ட் பண்றான், பிளஸ் வந்து சிப்ளிங்ஸையும் பாதுகாக்க நினைக்கிறான் இல்லையா, இங்கே வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கு. பட் ஆனா அவன் ரொம்ப லாயலா இருந்திருப்பான். கிங் பீஸ்ட் பைரேட் கிங் கைடோவுக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். கிங் தான் கைடோவோட பைரேட் குரூல சேர்ந்த ஃபர்ஸ்ட் பர்சன். கிங் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு ரிசர்ச் மெட்டீரியலா வேர்ல்ட் கவர்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்கள்ட்ட இருந்து கைடோ தான் காப்பாத்தி இருந்திருப்பான். அப்ப சேர்ந்தவன் தான் கிங் கைடோவோட. சோ கைடோவுக்காக என்ன வேணாலும் பண்றதுக்கு ரெடியா இருப்பான். நெக்ஸ்ட் பைரேட் கிங் வந்து கைடோ தான் சொல்லிட்டு அவன் நம்புவான். கிங்குக்கும் ஜோரோவுக்கும் பேட்டில் நடந்திருக்கு இல்லையா, அந்த பேட்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஏன்னா ஜோரோ பேட்டில் பண்றது லூஃபிக்காக, அதே மாதிரி கிங் பேட்டில் பண்றது கைடோவுக்காக. அந்த பேட்டில்ங்கிறது கிங் வின் பண்றானா ஜோரோ வின் பண்றானாங்கிறது கிடையாது, எந்த கேப்டன் ஒர்த்து அவங்களோட பிரைடுக்காக நடந்த பேட்டில். சோ அதனாலதான் அந்த பேட்டிலோட இன்டென்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஜோரோவெல்லாம் லாஸ்ட் எட்ஜ் வரைக்கும் போயிருப்பான். அதே மாதிரி தான் கிங்கும் என்னதான் நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம டெத்தே ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு லாஸ்ட் எட்ஜ் வரைக்கும் போயிட்டு பேட்டில் பண்ணிருப்பான். பட் பேட்டில் அவனால வின் பண்ண முடியாட்டியும் கைடோவுக்காக என்ன வேணாலும் பண்ண தயாரா இருந்த ஒரு கேரக்டர் தான் கிங். 8th டஸ்ட் போன்ஸ் crocodile-ஓட இருந்திருப்பாளையா மிஸ்டர் ஒன். அவன் தான் மிஸ்டர் ஒன்னை பாக்குறப்ப எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். ஏன்னா இப்ப மத்த பைரேட் குரூ எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், கேப்டன் வந்து ஓரளவுக்காவது அவங்க பைரேட் குரூ வந்து ப்ரொடெக்ட் பண்ண நினைப்பாங்க. பட் crocodile இருக்கான் இல்லையா, crocodile எப்படின்னா அவனோட பிளான் வந்து சக்சஸ் ஆகணும், அதுக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் crocodile. பட் அதுக்காக அவங்க கூட இருக்கவங்கள கூட சாக்ரிஃபைஸ் பண்ணுவான். பட் crocodileக்கு மிஸ்டர் ஒன் வந்து ரொம்ப லாயலா இருந்திருப்பான். crocodileக்காக பேட்டில் பண்ணிருப்பான். இந்த பேட்டில்ங்கிறது வந்து ஈஸியா இருந்திருக்காது. ரொம்ப டஃபஸ்ட் எனிமியா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அகைன்ஸ்டாவும் இவன் வந்து பேட்டில் பண்ணியிருந்திருப்பான். மீகாக்கு இருக்காரு இல்லையா, மீகாக்கு அகைன்ஸ்டாவும் வந்து பேட்டில் வந்து பண்ணியிருந்திருப்பான். மத்த எல்லாரையுமே கொஞ்சம் ஒஸ்டா ட்ரீட் பண்ணாலும் மிஸ்டர் ஒன் மேல ஓரளவுக்கு அவனுக்கு வந்து ரெஸ்பெக்ட்ங்கிறது வந்து இருக்கு. 7th பெரோனா மோரியாவோட பைரேட்ல வந்து இருந்திருப்பா. த்ரில்லர் பார்க் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்க். த்ரில்லர் பார்க்ல மோரியாவை ஸ்ட்ராஹெட் வந்து டிஃபீட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா மெரைன் ஃபோர்டு வாரும் நடக்கும். பெரோனாவை கூமா வந்து வேற இடத்துக்கு சென்ட் பண்ணி விட்டுருவார் இல்லையா, ஸோ அவ வந்து மீகாக்கு இருக்க தீவுல தான் இருந்துகிட்டு இருப்பா. கேப்டன் மிஸ் ஆனதுக்கு அப்புறமா திரும்ப அவர் வருவாருன்னு சொல்லிட்டு நம்புன ஒரே கேரக்டர் வந்து பெரோனா தான். கேப்டன் மேல அவளுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்திருக்கும். மோரியா இருக்கான் இல்லையா, மோரியாவை பிளாக் பீரியட் டிஃபீட் ஜெயில போட்டு லாக் பண்ணிருப்பான் இல்லையா, ஸோ அது வந்து பெரோனாவுக்கு வந்து தெரிய வரும். எப்போ மோரியா உயிரோட இருக்காருன்னு தெரிஞ்சதோ அப்பவே வந்து அவ டிசைட் பண்ணிடுவா நம்ம வந்து மோரியா வந்து சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது சாதாரண டிசிஷன் கிடையாது, ஏன்னா பிளாக் பீரியட் அவனோட ஜெயில வந்து லாக் பண்ணி வச்சிருந்திருக்கான். ஸோ அங்க போயிட்டு சேவ் பண்றதுலாம் ஈஸி கிடையாது. பட் பெரோனா அதை எதையுமே பெருசா நினைக்காம கேப்டனுக்காக அங்க போயிருப்பா. 6th பெப்போ ஹார்ட் பைரேட். இவன் தான் அந்த பைரேட் குரூவோட நேவிகேட்டர். பாக்குறதுக்கு செம ஜாலியான ஒரு கேரக்டரா இருப்பான். அப்பப்போ ஃபன் பண்ணிட்டு இருந்தாலும் லாவுக்கு ரொம்ப லாயலா இருந்திருப்பான். எந்த அளவுக்கு இருந்திருப்பான்னா அவனோட உயிரே பெருசு கிடையாது, கேப்டனோட உயிர் தான் பெருசுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இறங்கி பேட்டில் பண்ணிருப்பான். பிளாக் பீரியடுக்கும் லாவுக்கும் வந்து பேட்டில் நடந்திருக்கும். அந்த பேட்டில் வந்து ரொம்ப டஃபா போயிருக்கும். ஸோ அதுல பிளாக் பீரியட் குரூ இருக்காங்க இல்லையா, அவங்க தான் டாமினேட் பண்ணிட்டு இருப்பாங்க. பிளாக் பீரியட் வந்து லாவையும் டிஃபீட் பண்ணிருப்பான். ஸோ டிஃபீட் பண்ணி அவனோட டெவில் ஃப்ரூட் எடுக்க போறப்போ இவன் வந்து ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிருப்பான். என்ன பண்ணிருப்பான்னா ரம்பிள் பால் இருக்குல்ல அதை போட்டு இருந்திருப்பான். பிளாக் பீரியட் லாவோட டெவில் ஃப்ரூட் எடுக்க போறப்போ கேப்டனை எந்த விதத்திலுமே விட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பாலை சாப்பிட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மான்ஸ்டர் ஆகி நிறைய பேரை வந்து ஈஸியா டீல் பண்ணிட்டு இருப்பான். அந்த பவரோட லிமிட்ங்கிறது கம்மியான டைம் தானே. ஸோ அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு சூப்பரா பண்ணியிருந்திருப்பான். லா இருக்கான் இல்லையா, லாவை இவனோட பேக் சைடு வச்சுட்டு கடல்ல குதிச்சு நீந்தி போய் எஸ்கேப் பண்ணி விட்டு இருந்திருப்பான். 5th ஏஸ் வந்து ஃபர்ஸ்ட் பைரேட் கிங் ஆகணும்னு தான் நினைச்சிருந்திருப்பான். பட் ஒயிட் பீரியடோட ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அதை கிவ் அப் பண்ணியிருந்திருப்பான். அவரை பைரேட் கிங் ஆக்கணும்னு சொல்லிட்டு இவன் ஆசைப்பட்டிருப்பான். பட் அவருக்கு அதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது. பட் ஏஸ் வந்து அப்படி நினைச்சிருந்திருப்பான். ஒயிட் பீரியட் குரூ இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு பைரேட் குரூ கிடையாது, ஒரு ஃபேமிலி. எல்லாருமே அவர் வந்து பாப்னு தான் கூப்பிடுவாங்க. பாப்னா ஃபாதர். எல்லாரையுமே ஒயிட் பீரியட் வந்து சன்னா தான் பார்த்திருப்பாரு.
இருந்திருப்பாரு. செகண்ட் டிவிஷனோட கமாண்டராவும் ஏஸ் ஆக்கி இருந்திருப்பாரு. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஏன்னா செகண்ட் டிவிஷன் கமாண்டரா இருந்தது ஓடன். டீச் வந்து அங்க இருக்க டெவில் ஃப்ரூட் எடுத்துட்டு போனது மட்டும் கிடையாது, ஏஸோட டிவிஷன்ல இருந்தாங்க இல்லையா, அதுல இருக்க ஒருத்தனையும் கொண்டுட்டு வந்து எடுத்துட்டு போயிருந்திருப்பான். அவனை எப்படியாவது பிடிச்சி கில் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஏஸ் வந்து திரும்ப ஒயிட் பீரியட்ல இருந்து வெளில வந்திருப்பான் மீன்ஸ் அவனை கேப்சர் பண்றதுக்காண்டி வந்திருப்பான். பைரேட் குரூவை விட்டு வெளில வந்திருக்க மாட்டான். அதுவுமே இவங்க பைரேட் குரூல நடந்த ஒரு ஒஸ்டான சம்பவம். அதை சரி பண்ற மாதிரி தான் ஏஸ் வந்து வந்திருப்பான். ஏஸ் வந்து ஒயிட் பீரியடுக்கு வந்து ரொம்ப ரொம்ப லாயலா இருந்திருப்பான். ஃபோர்த் செனர் பிங் டாங்கியோட்டி ஃபேமிலி. ஸோ உன்னோட ட்ரெஸ்ஸை ஃபர்ஸ்ட் பார்க்குறப்போ எல்லாருமே காமெடியா தெரிஞ்சிருந்திருக்கும். அதுக்கப்புறம் இவன் ஏன் இதை வியர் பண்ணியிருக்கான்னு தெரிய வர்றப்போ அவன் மேல நமக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்டே வந்துடும். இவன் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி இருந்திருப்பான். பட் அந்த லவ்வர் இருக்கா இல்லையா, அவளுக்கிட்ட இவன் பைரேட்னு சொல்லியிருக்க மாட்டான். பேங்க்ல ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே போய் சொல்லி தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பிறந்துடும். பட் அவளுக்கு உண்மை தெரிய வந்ததுக்கு அப்புறமா இவன் மேல செம்ம கோவப்பட்டிருப்பா. ஸோ கோவப்பட்டு ஒரு நாள் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கப்ப வெளில ஓடுவா. அதுல நடந்த ஒரு சின்ன அதிர்ச்சியில வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடுவா. அப்பா அவளை திரும்ப நார்மலா கொண்டு வரதுக்காக நிறைய ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அவ குழந்தை மாதிரி ட்ரெஸ் போட்டு போகப்போ அவள் ஃபேஸ்ல இருந்து சின்னதாக ஒரு ஸ்மைல் வந்துருக்கும். ஸோ அதனால அந்த ட்ரெஸ்ஸை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்திருப்பான். அவன் எப்படி அவரோட ஒய்ஃபை பார்த்தானோ அதே மாதிரி தான் பைரேட் குரூவையும் பார்த்துருப்பான். அவனுக்கு டோஃப்ளமிங்கோ மேல பெரிய ஒரு ரெஸ்பெக்டே இருக்கும். இவனுக்கு டாங்கியோட்டி ஃபேமிலியில நல்ல அத்தாரிட்டி இருக்க பொசிஷன்ல தான் இருப்பான். இவனும் டோஃப்ளமிங்கோ மேல ரொம்ப லாயலா இருப்பான். அவனுக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். தேர்டு கில்லர் மாதிரி ஒரு லாயலான பர்சன்னா நிறைய பைரேட் குரூல வந்து கிடையவே கிடையாது. கில்லர் வந்து கிட்டுக்காக அவரோட உயிரை கூட பெருசா மதிச்சிருக்க மாட்டான். அவனை ஏமாத்தி டெவில் ஃப்ரூட் வந்து கொடுத்துருப்பாங்க. அது பவர்லாம் கிடையாது, அது ஃபெயிலியர் ஆன டெவில் ஃப்ரூட். பட் கேப்டனை ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காண்டி அதை சாப்பிட்டு இருந்திருப்பான். ஸோ கிட்டு கூட நின்று நிறைய பேட்டில் வந்து தரமா பண்ணியிருந்திருப்பான். இவனும் கிட்டும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டோட எய்மை இவனோட எய்மா எடுத்துக்கிட்டு அவனுக்காக எல்லா விதத்திலையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் கில்லர். அதுலயும் வானோ கண்ட்ரில கிட்டுக்காக நிறைய தரமான பேட்டில்லாம் பண்ணியிருந்திருப்பான். பிக் மம், அதுக்கப்புறமா கைடோ, ஸோ அவங்களுக்கு அகேன்ஸ்டா பேட்டில் பண்றப்பவும் கில்லர் வந்து நின்று பேட்டில் பண்ணியிருந்திருப்பான். அதே மாதிரி சாங்ஸ் அகேன்ஸ்டா கிட்டோட பைரேட் குரூப்புக்கு வந்து பேட்டில் நடந்திருக்கு இல்லையா, அப்போவுமே கேப்டனுக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருப்பான். செகண்ட் பான்க்லே வந்து நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் பான்க்லே. ஃபர்ஸ்ட் வந்து crocodile-ஓட தான் இருந்திருப்பான். பட் ஸ்டார்ஹெட்டோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட பாண்டிங்கை பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸ்டார்ஹெட் இருக்காங்க இல்லையா, அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்காக இவன் மெரைன்ட்ட போயிட்டு மாட்டியிருந்திருப்பான். திரும்ப லூஃபி வந்து இம்பல் டவுன் போயிருப்பான் இல்லையா, அங்க ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் அப்போ பான்க்லே வந்து அவனை சேவ் பண்ணியிருந்திருப்பான். லூஃபி டெத் ஆகக்கூடிய சுச்சுவேஷன்லையும் இவன் போயிட்டு அவனை சேவ் பண்ணியிருந்திருப்பான். ஸோ அந்த சீன்லாம் பார்க்குறப்ப வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண சூப்பரான ஒரு கேரக்டர் வந்து பான்க்லே. ஃபர்ஸ்ட் டீச். ஸோ இப்படி சொன்னோடனே நிறைய பேர் வந்து கோவப்பட்டுருவீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜோரோ வந்து எப்போ லூஃபி மீட் பண்ணானோ அதுலேருந்து அவங்க ரெண்டு பேருக்குமான பாண்டுங்கிறது வேற லெவலில் இருக்கும். லூஃபி ஃபர்ஸ்ட் ஜோரோ வந்து ரெஸ்கியூ பண்ணியிருப்பான் இல்லையா, ஸோ அப்பவே வந்து ஜோரோ வந்து டிசைட் பண்ணிடுவான் லூஃபிக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு. லூஃபியோட எய்மோ ஜோரோட எய்மோ நியர்பை தான் இருக்கும். லூஃபி வந்து கிங் ஆஃப் பைரேட் ஆக நினைக்கிறான். ஜோரோ வந்து வேர்ல்ட்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் ஆக நினைக்கிறான். ஜோரோ வந்து லூஃபிக்காக பண்ணக்கூடிய எந்த ஒரு பேட்டிலையும் தோக்கக்கூடாதுன்னு நினைப்பான். அல்டிமேட்டா பண்ண சம்பவம் எங்கன்னா த்ரில்லர் பார்க்ல தான். கூமாவுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணியிருப்பான் இல்லையா, அதுதான். அதுலேயும் லூஃபியோட பெயின் எல்லாம் அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பான். இப்போ வரைக்கும் ஜோரோவோட ஒரு ஐகானிக்கான மூமெண்ட் வந்து அந்த மூமெண்ட் தான் நத்திங் ஹேப்பன் மூமெண்ட். ஸோ லூஃபிக்காக பண்ணியிருந்தாலும் அது லூஃபி கிட்ட இப்படி நடந்தது நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எதையுமே சொல்லியிருக்க மாட்டான். ஃபர்ஸ்ட்ல இன்னொரு கேரக்டரே நான் சொல்றேன், மார்க்கோ வந்து ஒயிட் பீரியட் பைரேட் ஃபர்ஸ்ட் டிவிஷன் கேப்டனா இருப்பான். அவன் ஒயிட் பீரியட் மேல செம்ம ஒரு ரெஸ்பெக்டே வச்சிருந்திருப்பான். அந்த பைரேட் குரூவே ஒரு ஃபேமிலி தானே. மெரைன் வார் நடந்தது இல்லையா, ஸோ அதுல லூஃபியை சேவ் பண்ண சொல்லி அவர் சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்காக மார்க்கோ வந்து இறங்கி லூஃபியை வந்து சேவ் பண்ணியிருந்திருப்பான். ஸோ அந்த வார்ல ஒயிட் பீரியட் வந்து இறந்திருந்தாலும் லூஃபி வந்து ரொம்ப நம்புவாரு. அதுக்காக மார்க்கோ லூஃபிக்கு லாஸ்ட் வரைக்கும் ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பான். வானவருக்குள்ள பேட்டில் பண்றப்பெல்லாம் நிறைய தரமான ஹெல்ப் வந்து பண்ணியிருந்திருப்பான். மார்க்கோ பைரேட்ல இருந்து ரிட்டையர் ஆனாலும் ஒயிட் பீரியடோட ஊர் இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு அங்க இருக்க மக்களுக்கெல்லாம் மெடிசன் வந்து பண்ணிட்டு இருப்பான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர். ஹானரா ஒரு கேரக்டர் வந்து நான் சொல்ல நினைக்கிறேன், லபூன். ரம்பர் பைரேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க மியூசிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற ஒரு பைரேட்டா இருப்பாங்க. எப்பவுமே ஜாலியா மியூசிக் போட்டு அப்படியே போயிட்டு இருப்பாங்க. ப்ரூக் தான் அங்க வந்து மியூசிக்லாம் போட்டுக்கிட்டு இருந்திருப்பாரு. பட் சின்ன வயசுலேயே லபூனுக்கு வந்து அது பிடிச்சனால அவங்களோட பைரேட் குரூவோட சேர்ந்து வந்து அதை டிராவல் பண்ண ஆரம்பிக்கும். இது ரொம்ப டேஞ்சரான ஒரு பிளேஸ் இல்லையா, ஸோ அதனால அதை தாண்டி போக முடியாது அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க வந்து ஒரு வாக்கு கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பா திரும்ப வந்து நான் அவங்கள பார்ப்பேன்னு சொல்லிட்டு. அதுக்காக அவ்வளோ வருஷமா அதை வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கும். ஸோ நிறைய டைம் ரெக்தியில அதை மோதி அதோட முன்னாடி வந்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பெரிய காயமே இருக்கும். இருந்தாலும் அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நம்பிக்கையா வந்து இருந்துகிட்டு இருக்கும். அந்த பைரேட்டை வந்து அவ்வளோ நம்புது. ஒன் பீஸ் எண்டில் நிறைய ஐகானிக்கான மூமெண்ட் வந்தாலும் அதுலயும் அந்த ப்ரூக் அப்புறம் லபூன் மீட் பண்ற மூமெண்ட் இருக்கு இல்லையா, அதுவுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மூமெண்டா தான் மாறப்போகுது. இன்னொரு லாயலா இருக்க கேரக்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதுல யார் உங்களோட ஃபேவரட் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.